நிகழ்ச்சிகள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்குற பொழுது உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருதுங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருதுங்க. என்னன்னா, யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முச்சடியின் நடுவில் உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்சடி அக்னினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இன்றைக்கும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையினால உங்கள்கிட்ட பேசார். அன்றைக்கு மோசே வழியாக அக்னியில முச்சடி நடுவுல அக்னியா இருந்து பேசின தேவன் இன்றைக்கு இந்த முச்சடி நடுவுல வார்த்தையா இருந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசார். என்ன தெரியுமா, அன்னைக்கு மோசேட்ட சொன்னாரு, இஸ்ரேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர்களுடைய கூக்குரலை கேட்கவே கேட்டேன். நீ போய் என் ஜனங்களுக்கு போய் சொல்லு என்று சொன்னார். ஆளும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டி செல்வேன் என்று போய் சொல்லு என்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போற ஆத்துமாக்களை கண்டு அவங்களுடைய கூக்குரல்கள், அவங்களுடைய வேதனைகளை ஆண்டவர் பார்த்து உங்கள்கிட்ட ஏண்டி சொல்றாரு, எழுந்து புறப்படு மகனே மகளே என்று சொல்லி. ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. இதோ பரம கானானாக பரலோகத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்கிறேன், வா என்று சொல்லி ஒரு மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ. அன்றைக்கு 6 லட்சம் புருஷர்களுக்கு ஒரு மோசே, இன்றைக்கு 800 கோடி ஜனங்களுக்கு நீங்கள் எல்லோரும் மோசேக்களாகும் எலியாக்களாகும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, கொத்து கொத்தாய் மடித்து கொண்டிருக்காங்க. எங்க பார்த்தாலும் தற்கொலை, எங்க பார்த்தாலும் விபத்து, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், விக்கிரக வழிபாடு என்று சொல்லி அநேக இடங்கள்ல ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா பார்த்து சொல்றாரு, உங்கள்கிட்ட என் ஜனங்கள் அழிந்து போறாங்களே, எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு, உன் ஒளி வந்தது என்று சொல்லி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு, பாவத்தில் விழுகிற ஆத்துமாக்களுக்கு நீ போய் சுவிசேஷ அறிவி, பரம கானானுக்கு நான் அழைத்து செல்வேன் என்று போய் சொல்லு என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து ஆத்தும பாரத்தை, தன் இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம எழுந்து புறப்படுவோமா, சுவிசேஷ அறிவிக்க புறப்படுவோமா? நம்மளுக்காக ஜெபிக்கலங்க. எழுந்து புறப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாகட்டையாவது சுவிசேஷ அறிவிங்க. நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இதை பார்க்கிறவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நான் ஜெபிக்கிறேன்.